அடுத்து யாரெல்லாம் சக்சஸ் ஆவாங்க? குரு நிக்கிற ராசிக்கு 5வது ராசி விருச்சகம். அப்ப பூட்ட தொறந்து விடுதலைன்னு வெளியில வந்துடலாம். மகரம் உழைச்சியே ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு காலகட்டத்துலலாம் யூடியூப்ல மகரத்தை கொட்டி தீர்த்தாங்க. பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க, இது பண்ண போறாங்க, மன உளைச்சல்ல போயிட்டாங்க. குரு சமசப்தமமா பார்க்க போகுது. கண்டிப்பா அவங்க வீட்ல மங்கள காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை மீனத்தை பார்க்கும். மீனத்துக்கு கடந்த ஆண்டு ராகு இருந்து பிரச்சனை பண்ணுச்சு. இப்ப 7 நாட் சனி உட்கார்ந்து பிரச்சனை பண்றாரு. மீனத்துல பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் சூப்பரா ஆக போறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பா இந்த குரு பகவான் இந்த வருடம் வரும்போது இந்த ரியல் எஸ்டேட் பாக்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த தொழில் செய்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? கண்டிப்பா இந்த ஃபினான்ஷியல் தொழில் செய்யக்கூடியவங்க, லோன் தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடியவங்க இந்த நோயை நான் 100% சீர்படுத்தி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு பண்ணலன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய மருத்துவமனைகள் பிரச்சனையினால மூடப்படுவாங்க இந்த ஆண்டு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் உடம்பு அவயங்கள்ல இருதயம் சார்ந்த பாதிப்புகள், பேக் போன் சார்ந்த பாதிப்புகளை அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த வருடம். குருவா இது வந்து எல்லா ராசிகளுக்குமா இல்ல? இது பொதுவா எல்லா ராசிகளுக்குமே. ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். முதுகு தண்டு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே நேரத்துல கண்கள், இந்த 3 அவயத்தை மட்டும் ரொம்ப கேசஸ் வருதுன்னா இது சார்ந்த விஷயங்கள் அதிகமா இருக்கும்.